ஒட்டுமொத்தமாக இந்த கிழக்கரியா லேண்ட் வந்து ஒரு தனியார் காணியாக தான் காணப்படுது. எங்களை சுற்றி இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க விவசாய பூமி. பொதுவாக பொதுமக்கள் யாரும் உள்ளுக்கு போனால் உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. பெருசாக போய் பார்க்கலாது, வீடியோ அதுகள் உள்ளுக்கு போய் எடுக்கலாது. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. என்னென்னா தொடர்ச்சியாக அபிவிருத்தியை செய்து போட்டு நாங்கள் இவ்வளோ காசு இங்கே செலவழித்து போட்டோம். முழுமையாக மக்கள் எதிர்க்கினோம். இங்கே வரக்கூடாதுன்றதில் ஒரு பிடிவாதமான போக்கோட மக்கள் ஈடுபடி. நாவலடி, பூம்பார், கிழக்கரியால் 3 கிராம மக்களும் அந்த அடிப்படையிலாம் இருக்கணும். எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் நீங்கள் எங்களோட பிரதேசத்தை காப்பாற்றி தருவணும்ன்றதை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்க இந்த பகுதி வந்து அரியாலை பகுதி. இந்த அரியாலை பகுதியில் வந்து நல்லூர் பிரதேச சபைக்குரிய குப்பை கூலங்கள் வந்து திண்ம கழிவுகள் வந்து இந்த பகுதியில் கொட்டப்படுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இந்த பகுதியிலிருந்து 50 மீட்டர் உட்பட்ட பகுதியில் கடற்கரையும் 50 மீட்டர் உட்பட்ட பகுதியில் வயல்வெளிகளும் காணப்படுவதால் இந்த திண்ம கழிவுகளை இங்கே கொட்டுவதன் மூலம் இந்த இயற்கை வளங்கள் பாதிப்படைவதுடன் இந்த பகுதியில் இருந்து அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையும் சற்று தூரத்தில் இருக்கின்றது. அது மட்டும் மாத்திரமில்லாமல் சுற்றுலாத்துறைக்குரிய ஒரு பகுதியாகவும் இது காணப்படுவதனால் மக்களுடைய எதிர்ப்புகள், இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்ற மக்களுடைய எதிர்ப்புகள் இங்கே காணப்படுகின்றது. இது சம்பந்தமான சில மக்கள்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க. இது வந்து அரியாலை கிழக்கு 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு விவசாய கிராமம். இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் விவசாயத்தையும் மீன்பிடியையும் தான் ஒரு முக்கியமான தொழிலாக நம்பி வாழ்கிறார்கள். அதோட இந்த இடம் வந்து இப்போ டெவலப் ஆகிக்கொண்டு சொல்லி வருது. 3 தரம் ரிசோர்ட் கட்டிட்டினோம். 3 இடத்த ரிசோர்ட் கட்டியிருக்கு. உல்லாச விடுதிகள் கட்டினோம். கடற்கரை அண்மித்து அபிவிருத்திகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே இப்படி ஒரு குப்பை கொட்டுற இடம்ன்றது இந்த செயல்பாடு வந்து 2021ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. சுடலை அபிவிருத்தி செய்கிறவன்ற பேரில் குப்பையில் கொண்டு வந்து கொட்டி குப்பையில் வச்சு சுடலை நிரவி தாரம்னு சொல்லி அந்த இதில் தொடங்கினது. அந்த நேரமே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மாதிரி செஞ்சு அவைண்ட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நியூஸ் சேனல் எல்லா இடமும் கொடுத்து என்னிட இந்த இப்போவும் அந்த இருக்குது வீடியோ கிளிப்ஸ் என்னென்ன குப்பைகள் வந்தேன்னு சொல்லி மருத்துவ கழிவு உட்பட சகல கழிவுகளை கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டு தான் இப்போ எரியோட்டை அமைச்சிருக்கணும் சுடலைக்கு. இப்போ அவை ஏற்கனவே அந்த கொண்டு கொட்டி தாட்டா குப்பைகள் அதுகள் வெளிக்கொண்டுறக்கூடாது. இப்போ தாட்டா குப்பையை நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ள நிலத்தை கிண்டி பார்க்கணும். நிலம் கிண்ட இயலாத அளவுக்கு இப்போ அபிவிருத்தி என்று சொல்லி எரிகோட்டை ஒரு பெரிய எரிகோட்டையை அமைச்சு தந்து சுடலைன்ற இது மூடி சுடலைக்க கொண்டு கொட்டின குப்பையில் மூடி மறைச்சிட்டினோம். அடுத்த கட்டம் சுடலைக்கு மதில் அமைக்கிறோம்னு சொல்லி இங்கே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டாக இது கொம்போஸ்ட் யார்ட் பெறப்போகுதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் தொடங்கினது. இப்போ ஆரம்பத்தில் சுடலை அபிவிருத்தி என்று சொல்லி கொண்டு வந்து குப்பையை கொட்டி அதை மறைச்சி அதுக்கு ஒரு எரியோட்டை அமைச்சவே, அடுத்த கட்டம் சுடலைக்கு மதில் கட்டுறோம்னு சொல்லி வந்தவே, சுற்றி வர சுடலைக்கு மதில் கட்டினவே அந்த சுடலை மதில் கட்டைக்குள்ளேயே சுடலை ஒரு பிரிவாகவும் அதுக்கு அங்கால கொம்போஸ்ட் யார்ட்டுக்கு ஒரு பிரிவாகவும் தான் மதில் கட்ட ஆரம்பித்தது. அந்த நேரம் எதிர்ப்பு தெரிவித்த அந்த வேளையில் இது வந்து மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை. இங்கே கொம்போஸ்ட் யார்ட் தான் பெறப்போன்னு சொல்லி 2 தரம் குப்பை டிராக்டர் இங்கே வந்த உடனே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த சுடலைக்கு கொட்டின நிப்பாட்டினது. இப்போ திருப்பி அங்கே எல்லாம் கட்டி முடித்து இப்போ தாங்கள் தரம் பிரிக்கிறவன்ற பேரில் முழுக்க கிடங்க கிண்டி அந்த நிலத்துக்கு முழு குப்பையும் தாக்கினோம். இப்போ ஆரம்பிக்கப்பட்டது 2-3 டிராக்டர்ன்னு சொல்லி வருது. வார டிராக்டர் எல்லாம் இப்போ இன்னும் தரம் பிரிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒன்றும் இல்லை, வெட்டி தாக்கினோம் உள்ளுக்கு. பொதுவாக பொதுமக்கள் யாரும் உள்ளுக்கு போனால் உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. பெருசாக போய் பார்க்கலாது, வீடியோ அதுகள் உள்ளுக்கு போய் எடுக்கலாது. அந்த நிலைமையிலான அதுக்குள்ளே கொம்போஸ்ட் யார்ட் வச்சிருக்கணும். நாங்கள் இப்போ இந்த அரியாலை கிழக்கு காரைமுனங்கு சுடலை அடியில் நாங்கள் நிற்கிறோம். இதில் அந்த நல்லூர் பிரதேச சபையினால் அத்துமீறி ஒரு குப்பைகளை சேகரிக்கிற இடம் ஒன்று இந்த மக்களின் அனுமதி இல்லாமல் தற்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு.
நான் ஒரு விவசாயி. நாங்கள் இதில் பல்வேறுபட்ட வயல்கள் இதில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த லேண்ட் ஒட்டுமொத்தமாக இந்த கிழக்கரியாலை லேண்ட் வந்து ஒரு தனியார் காணியாக தான் காணப்படுது. இந்த தனியார் காணியில் என்னென்று இந்த பிரதேச சபை இப்படி ஒரு இடத்தை எடுத்து இப்போ ஒரு இடத்தை அமைக்கணும்ன்றது எங்களுக்கு வடிவாக தெரியலை. இது தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். எங்களிலேயும் 3 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய அரியாலை சேர்ந்த ஆக்கள் நல்லூர் பிரதேச சபையில். அவையும் தாங்கள் அது தொடர்பாக தங்களோட சபையில் எதிர்ப்பை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து இந்த காரமுனங்கு பகுதியின் அபிவிருத்தி பணி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. என்னென்னா தொடர்ச்சியாக அபிவிருத்தியை செய்து போட்டு நாங்கள் இவ்வளோ காசு இங்கே செலவழித்து போட்டோம். ஆகவே நாங்கள் வேறு வழி இல்லை, இங்கே தான் குப்பை போடணும் என்று சொல்கிறது எங்களுக்கு சொல்லியே இல்லாது. அப்போ இது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்புகள் எல்லா இடமும் நாங்கள் போய் கதைச்சிருக்கிறோம். அவை சொல்லினோம் இந்த குப்பையை நாங்கள் பிரித்து தரம் பிரித்து தான் இங்கே செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை சொல்லினோம். அவை ஏற்கனவே குப்பை போடுற இடத்த அந்த விஷயத்தை செய்து காட்டி அது சரி வந்தால் அது அங்கேயே தொடர்ச்சியாக போடலாம். இங்கே ஏகப்பட்ட மக்கள் இருக்கிற குடியிருப்பு காணி சுற்றி 2 பக்கமும் கடல். இதில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அமைக்கிறது தொடர்பாக தான் இங்கே கிழக்கரியாலை தொடர்பான தூர நோக்கு பார்வை போய்கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த குப்பையில் கொண்டு வந்து இங்கே போட்டால் இந்தியா எதிர்காலத்தில் ஒரு பெரிய டெவலப் ஆகிறதுக்கு எங்களோட மக்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் இந்த கிழக்கரியாலை கடலில் வந்து குளிக்கிறார்கள்ன்ற எண்ணிக்கை எல்லாம் அதிகம். இப்போ பிரதேசபை இந்த இடத்தை மாத்திரம் இதுக்கு தான் தெரிவு செய்ய வழியே இங்கே ஒரு போஸ்ட்லேயும் ஒரு லைட்டும் இல்லை, லைட் தொடர்பான எந்த சிந்தனையும் இல்லை. கிழக்கரியாலை கடலில் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு எவ்வளோ காலமாக நாங்கள் குளித்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு டெவலப் பண்ணி அதை ஒரு பீச் செட்டப்பில் கொண்டு வந்து அதுக்குரிய வருமானத்தை தேடுற வழிகளும் இல்லை. ஆனால் இந்த குப்பை ஓட்டுறதுக்கு மாத்திரம் எங்களோட இடத்தை என்னென்று தெரிவு செய்தாண்டு எங்களுக்கு ஒரு மெனக்கவலையாக இருக்குது. ஏன்னா எங்களோட பிரதேச உறுப்பினர் இருக்கிறார். பிரதேச உறுப்பினர் சொல்கிறார் தான் எதிர்த்து சொல்லிட்டேன், இங்கே வராதன்ற சொல்லிட்டார், கணேசனை சொல்லிட்டார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட நம்பி இருந்தால் அவர் இப்போ இந்த குப்பை போடுற சந்தர்ப்பமாக இதைத்தான் அவன் காட்டிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு மெனக்கவலையாக இருக்குது. நாங்களும் எல்லாரும் தொழிலுக்கு போகிறார்கள் இருக்கிறோம், விவசாயம் செய்கிறார்கள் இருக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் இருக்குது. இந்த இங்கே வந்து சொப்பின் பேக்ன்றது எங்களோட கலாச்சாரத்தில் யாழ்ப்பாண கலாச்சாரத்தில் ஒரு விடயமாக இருக்குது. சொப்பின் பேக் கட்டாயம் பெறும். சொப்பின் பேக் வந்தால் பிறகு கடல் ஃபுல்லாக சொப்பின் பேக்காக தான் இருக்கும். சொப்பின் பேக் அல்ற வேலையாக இருக்கும். வயலுக்கே சொப்பின் பேக்காக தான் இருக்கும். அப்போ நாங்கள் இந்த விவசாயம் செய்கிற எங்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தணும் என்ற விதத்திலான் இந்த நல்லூர் பிரதேச சபை செயற்படுது. ரமேஷ், சண்முலிங்கம் ரமேஷ். என்னோட சொந்த இடம் வந்து கிழக்கரியாலை. கிழக்கரியாலையில் எங்கள் அப்பா வந்து விவசாயம் செய்கிறது, நிறைய காணி நிறைய நிலங்கள் விவசாயம் செய்துட்டு இருக்காரு. அதை தாண்டி நான் அமெரிக்கா கலிபோர்னியாவில் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட $500,000 கிட்ட கிழக்கரியாலை டூரிசம் பண்ணணும்னு சொல்லி டூரிசம் பண்ணுறதுக்காண்டி நிறைய காசை இங்கேருந்து அனுப்பி இலங்கை சுற்றுலா இதை மேம்படுத்தணுன்றதான் என் ஆசை. ஆனால் இப்போ இந்த குப்பையை வந்து கிழக்கரியாலையை கொண்டு வராத டூரிஸ்டம் யாருமே அங்கே வர போகிறதில்லை. அதை வந்து நிறுத்தணும் வந்து அந்த பிரதேசத்தை கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் காலங்காலமாக மக்கள் அமைதியாகவும் பறவைகள் அதாவது ஒரு கிழக்கரியால் ஒரு பீச்சோட சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இப்படி இருக்கும்போது இதை கேட்டதும் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினா வந்து நான் இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் காணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னை நம்பி. இப்படி நீங்கள் செய்தால் இது இலங்கை பொருளாதாரத்துக்கு தான் வீழ்ச்சி. அதனால் தயவு இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அரியாலை கிழக்குன்றது ஒரு எழிலான ஒரு பிரதேசம். இங்கே உண்மையிலேயே கடற்கரை சூழ்ந்த ஒரு அழகிய பிரதேசமாக உருவாக்க வேண்டும் என்றதுதான் இந்த எங்களுடைய ஒரு நோக்கம். இந்த மக்கள் ஒரு சுகாதாரமாக விவசாயம், ஏனைய கமத்தொழில், தென்னந்தோட்டங்கள் போன்ற ஒரு அழகிய பிரதேசம். இப்போ இங்கே இந்த குப்பை வாரத்தை மக்களும் விரும்பவில்லை, அதையும் நாங்களும் அதை விரும்பவில்லை. என்ன சொன்னால் இந்த இடத்துல ஒரு உல்லாச
விடுதிகள், கடற்கரை ஓரங்களை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறது தான் எங்களுடைய எதிர்கால நோக்கமாக இந்த இடத்துல புலம்பெயர் மக்களுடைய முதலீடுகளோட பல வேலை திட்டங்கள் இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்குது. அது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து இந்த பிரதேசத்தை ஒரு அழகுறும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையோர பிரதேசமாக அபிவிருத்தி செய்யணுமன்றத்தில் நாங்கள் உன்னிப்பான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த குப்பை தரம் பிரித்தல் நிலையம் ஒன்று உருவாக்கப்படுவது தொடர்பாக மக்கள் முழுமையான தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொது அமைப்புகள் என்ற ரீதியில் அது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடர்பாக பிரதேச சபை பல முயற்சிகளை எடுத்து அதற்கான வேலைகளை நடைபெற்று இருந்தது. நாங்கள் சபைக்கு சென்றதென்றது இப்போதைய உங்களுக்கு தெரியும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே தான் சபை உருவாக்கப்பட்டது. அதற்கு முதல் செயலாளர் இருந்தபோது இந்த வேலை திட்டங்கள் அரச திணைக்களங்களால் முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்குது. அதுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கு நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களோடு சேர்ந்து அதற்கான எதிர்ப்பை நான் வெளியிட்டு வரேன். கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த காணி விடயம் சம்பந்தமாகவும் அது சுடலுக்குரிய காணியில் இப்படி ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்க முடியும், அதனுடைய தெளிவூட்டல்களை பிரதேச செயலர் வெளிப்படுத்த வேண்டும் என்றதையும் நான் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தி இருந்தேன். கடந்த சபை கூட்டத்தில் கூட இது தொடர்பாக முதலாவது சபை கூட்டத்தில் அங்கே நடைபெறுற வேலை திட்டம் தொடர்பாக மக்களுடைய கருத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இல்லை, நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரியப்படுத்தி இருக்கின்ற விஷயத்துக்கு இதுவரைக்கும் அது அறிக்கை வழியில் வந்திருக்கு. அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதுக்கான பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் இது தொடர்பாக அந்த விடயம், அதாவது இந்த குப்பை தரம் பிரித்தல் இங்கே உர உற்பத்தி என்ற விடயத்தை முழுமையாக மக்கள் எதிர்க்கினோம். இங்கே வரக்கூடாதுன்றதில் ஒரு பிடிவாதமான போக்கோட மக்கள் ஈடுபடினோம். என்னென்னு சொன்னால் இங்கே பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் வந்து போகக்கூடிய இடம், கடற்கரையிலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இதே போல் உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காட்டுக்கு அருகில் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதி என்று நினைக்கிறேன், 2011ஆம் ஆண்டு சபக்கால பகுதியில் அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கர் காணி அரியாலையை சேர்ந்த ஒருவரால் இலவசமாக இதே விடயத்துக்காக வழங்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த மாகாண அமைச்சு முதலமைச்சர்களில் இருந்தான அரசாங்கத்தோட அன்றைக்கு நடந்த கலந்துரையாடலில் அந்த பிரதேசத்தில் கடல் கமநலத்தை முன்கொண்டு நடத்தப்படுற ஒரு பிரதேசத்தில் இப்படியான ஒரு திட்டம் அங்கே வரக்கூடாதென்று அந்த இலவசமாக வழங்கப்பட்ட காணி கூட இன்றைக்கு அவர்களால் மீளப்பெறப்பட்டிருக்கு. குறித்த ப்ரொஜெக்ட் அங்கே நடக்க இல்லையாண்டு. அப்போ இது தொடர்பாக இந்த திணைக்களங்கள் எப்படி இன்றைக்கு இந்த இடத்துல இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும் நான் சபையிலையும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தையும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். அது தொடர்பான பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கூட்டத்திலையும் இது தொடர்பாக கதைக்கிறதுக்கு மக்களும் நானும் மக்களோடு சேர்ந்து இது தொடர்பான கேள்விகளை எழுப்ப இருக்கிறோம். இது ஏற்கனவே காரைக்காலில் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். காரைக்காலில் நல்லூர் பிரதேசம் கொம்போஸ்ட் யார்ட் என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஏன் அங்கே வேணாம்னு சொல்லி மக்கள் எதிர்ப்பு தெரியும். இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அழகிய ஒரு தோட்டத்தோடான் காரைக்கால் கொம்போஸ்ட் யார்ட்டும் ஆரம்பத்தில் வந்தது. குப்பை தரம் பிரிக்க போகிறோம், இதுக்குள்ள குப்பை மனம் பெறாது, மனம் பெறாமல் தான் செய்வோம், இதுக்குள்ள உங்களோட ஊர் பழுதாகாதுன்னு சொல்லித்தான் காரைக்காலில் ஆரம்பிக்கப்பட்டது. காரைக்காலில் ஆரம்பிக்கப்பட்ட அதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிப்படுது. இன்னொரு 2 வருடம் 3 வருட காலத்தில் காரைக்காலில் என்ன மாதிரி அடிக்கடி தீ ஏற்பட்டு குப்பை பிரச்சனை வருதோ அதே பிரச்சனைங்கிற ஒரு கேம் வரப்போகுது. இது என்ன மாதிரி அந்த காக்கதீவில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் போய்க்கல அந்த காக்கதீவிலேருந்து வட்டுக்கோட்டை போகிற ரோட்டில் என்ன மாதிரி மூக்கப்பத்தி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி தான் நாவலடியிலேருந்து அரியாலை கிழக்கு நோக்கி வரைக்கல அவ்வளோ தூரம் வரப்போகுது. இப்போ நீங்கள் சரியாக பார்த்து நடத்துகிறோம்னு சொல்லி பிரதேசக்காரர் சொல்லி செய்யலாம். என்ன இருந்தாலும் வேலை செய்கிறவங்க சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அதில் நின்று பார்க்க போகிறதில்லை. குப்பையை கொண்டு வாரவன் ஒரு காலம் தொடர்ந்து இதுக்குள்ள கொண்டு வந்து கொட்டி போகிறதில்லை. அவன் வார வழியில் பூம்பார் சந்தியில் ஒன்றை கொட்டி போடுவான், நாவலடியில் ஒன்றை கொட்டிட்டு போவான், அது ரோட்டில் நிற்கும், நாயில் வட்டு கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் இது ஃபுல்லாக வெளி பிரதேசம், வெளியாக இருக்கிற அங்கால பக்கம் வயல்கரை 2 பக்கம் வயல்கரை, ரோட்டு ஃபுல்லாக வழி, வீடுகள் இருந்தாலும் அவங்க பார்த்து பயப்படுவாங்க, இடையில கொட்டி போட்டு போவாங்க. அது ரோட்டுல தான் இருக்க போகுது. இதே அலுவல் தான் காக்கதீவு பிரதேசத்திலே நடந்தது. காக்கதீவில் நடந்த மாதிரி அப்படி இன்னொரு காக்கதீவு அரியாலை கிழக்கு காக்கதீவாக மாறுறதை நாங்கள் விரும்பல. அப்படி ஒரு துர்நாட்டம் பேசுகிற பிரதேசம் வாரதை நாங்கள் விரும்பல.
எங்கே வந்து எந்த வீட்டை நீங்கள் கேட்டாலும் எங்களுக்கு குப்பை வரது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாவலடி பூம்பார் கிழக்கரியால் 3 கிராம மக்களும் அந்த அடிப்படையிலாம் இருக்கணும். எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் நீங்கள் சரியான முறையில் அதில் வந்து இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வச்சு கொண்டு வந்து குப்பையை திறம்பிருக்கிறேன்னு சொன்னாலும் குப்பை எங்களோட ஊருக்கு வர வேண்டாம். இதான் எங்களோட ஊர் மக்கள்கிட்ட முடிவு. நன்றி. இதுக்கு சரியான தீர்வை கண்டு நீங்கள் காசு செலவழிக்க நாங்கள் சொல்லல, நீங்கள் காசு செலவழிச்சதுக்கு நாங்கள் சொல்ல, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு சொல்லலாம். நீங்கள் கட்டேக்க நீங்கள் ஒப்பீனியன் எடுத்து கட்டியிருந்தால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதோட இது தனியார் காணியாக இருக்கின்ற காரணத்தால் இதில் கட்டுறதுக்கு எந்த மாதிரி பெர்மிஷன் டிஎஸ்க்கு தான் அதிகாரம் இருக்குது காணுகிறோபா. அந்த டிஎஸ் என்னென்ன அந்த காணிக்குரிய அதிகாரத்தை தந்த வேண்ட கூடிய எங்களுக்கு தெரியாது. அப்போ இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இங்கே நீங்கள் குப்பை அரியாலைக்கு கொண்டு வர 7 ஆண்டு தான் எங்களோட இளைஞர்கிட்ட இது. தயவு செய்து எங்களோட கருத்தை புரிஞ்சு கொண்டு இந்த குப்பை கொட்டுற நிலையத்தை வேலைகளை உடனடியாக நிப்பாட்டி வேறொரு இடத்துக்கு இதை மாற்றுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். எங்களை சுற்றி இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க விவசாய பூமி. கடற்கரையால் சின்ன கடல், அந்த பக்கம் போனால் எங்களோட மருவம்புலவும், இங்கால பக்கம் கடல் வந்து நான் நினைக்கிறேன் இங்கே வெறும் 1.5 கிலோமீட்டரும் இருக்காது அந்த கடலுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறு குறுகிய நிலப்பரப்பில் வந்து இவங்க இந்த தேவையில்லாத வேலையை ஒன்றை செய்கிறாங்க. இதை செஞ்சால் இந்த முழு ஏரியாவுமே ஒரு பயன்பாட்டுக்கு உதவாத நிலைமைக்கு வரும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், எங்களோட காக்கதீவு தானே முதல்ல மானசபைன்ற குப்பை ஓட்டுற இடம். அந்த ரோட்டால் இது வரைக்கும் ஒருத்தரும் நடமாடவில்லை. அதே மாதிரி காரைக்காலில் இப்போ நடந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறன்ற பேர்லாம் நீ வந்து இப்போ எங்கிட்டே செய்யணும். அங்கே செய்து அவையால் வெற்றி அளிக்க முடியாத ஒரு திட்டத்தை இங்கே செஞ்சு என்னென்ன வெற்றி அளிப்பினோடு நாங்கள் மக்கள் நம்புறது. பிரதேசவையில் நிறைய உண்மையான நோக்கமே ஒரு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிறது. ஆனால் இவங்கள் இப்போ எங்கிற பிரதேசத்தில் இருக்கிற கடல் வளத்தை வச்சு நாங்கள் அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஊர் மக்களும் வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்களும் கடும் முயற்சி ஒன்று எடுத்துக்கொண்டிருக்க இதை வந்து நிப்பாற்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர போயிடும். எங்களோட பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யலாம் போகுது. எங்களுக்கு இதில் இருந்து எப்படியாவது எங்களோட பிரதேசத்தை காப்பாற்றி தரணும் என்று கௌரவ ஆளுநர்கள், அமைச்சராக்கள் யாராவது இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர். எங்களோட பிரதேச உறுப்பினரும் இருக்கிறார். அவரும் இதுக்கு இப்போ எங்களுக்கு பக்கமாக பலம் அனுப்பார் என்று உறுதி அளிச்சிருக்கிறார். அவர்களும் எங்களுக்கு இதை எப்படியாவது செஞ்சு எங்களோட பிரதேசத்தை காப்பாற்றி தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரியாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எங்களோட யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட சண்டைகளாலையும் தொடர்ச்சியாக வந்து எங்களை அந்த அந்த அரியாலையில் கிழக்கரியாலை சொல்கிற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிறைய காலம் பூக்கையில்லாத காலம் இருந்தது. அப்போ அதை பிறகு சண்டை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு சம்மந்தப்பட்டாங்களை கரைச்சி உரையாடி உயர் பாதுகாப்பு வேலை மாதிரி இடங்களை இல்லாமலாக்கி, உயர் பாதுகாப்பு வேலைகள் இல்லாமலாக்கி, பிறகு கண்ணி வழியில் இருந்தது அப்படி விதைச்சு விட்டு இருந்தது, அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடிய அதுக்குள்ள வந்து இப்போ கிழக்கரியால பூம்புகார் நாவலடின்னு சொல்லி 3 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களுக்குள்ள மக்கள் வந்து அங்கே வேலையை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வராங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டே செய்து கொண்டு வராங்க. அந்த ஊர்களை இருக்கிற செய்து கொண்டு வராங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நல்லூர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ள வருகிற அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வயல் காணிகள், பனைமர தோட்டங்கள், தென்னங்காணிகள், விவசாய நிலங்கள், தோட்ட நிலங்கள், குடியிருப்புகள் சொல்லி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அரியாலைக்காரர்கள் ஒரு வழக்கம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன தொழில் செய்தாலும் வேறு என்ன தொழில் செய்தாலுமே வந்து தங்களை கண்டு தோட்டம் செய்கிறதையும் குறிப்பாக விவசாயம் செய்கிறதையும் வந்து விட மாட்டாங்க. அப்போ எனக்கு தெரியும், எங்களுடைய அம்மாடி சொல்லி கொண்டிருப்பா, அம்மாடைய அப்பா வந்து அந்த நேரத்தில் கச்சேரியில் ஒரு வழக்கு பெரிய வேலை இருந்தாலும் கூட அந்த வேலை முடியும் அப்படி அந்த வேலைக்கு போன உடுப்போடியை வந்து தோட்டத்தில் வேலை செய்து நிற்பார். அப்படியான ஆட்கள் தான் எங்களை ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டு, அதாவது வந்து சமூகத்தில் வேறு தொழில்களை செய்து கொண்டு, முன்னேற தொழில்களை செய்து கொண்டும் கூட மிச்ச நேரங்களில் சனி ஞாயிறுகளில் ஊருக்குள்ள வந்து கிராமத்துக்குள்ள மின்னத்தோடு தொடர்பட்ட சில தொழில்களை செய்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கிராமத்துக்கு இருக்கிற தனித்துவமான ஒரு அடையாளம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப திடீரென்று வந்து அதுக்குள்ள வந்து அதை ஒதுக்குப்புறம்னு சொல்லி தாங்களாவே தீர்மானிச்சு போட்டு இன்றைக்கு வந்து அதுக்குள்ள குப்பையை கொட்ட போறோம் என்று சொல்லி ஒரு அடாவடித்தனமான முறையில வந்து தங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக, தங்களுடைய அரசியல் பேரத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்காக வந்து ஒரு முறையற்ற விதத்துல வந்து மக்கள் இந்த கரிசனையை, மக்களுடைய அக்கறையை பற்றி கொஞ்சம் கூட கணக்கெடுக்காம
இப்படி செய்யறதுன்றத வந்து ஒரு மிகவும் என்ன சொல்றது ஒரு ஒரு மக்கள் அந்த ஊர் மக்களுடைய அக்கறையை பற்றி கணக்கு எடுக்காமல் செய்து கொண்டு போறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஏரியா வந்து சதுப்பு நிலம், கண்டல் நிலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம், கடல் நீர் நாங்கள் கதைக்கிற அந்த விஷயம் அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய பறவைகள் இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதை விட இந்த காலத்துக்கு காலம் வேறு நாடுகளில் வந்து போற பறவைகளும் இருக்கு. நாங்கள் வேற எங்கேயாவது வரைக்குள்ள அப்படி விஷயங்கள் வரைக்குள்ள அதை பேஸ்புக்ல போடுறதும் அதுவும் இதுவும்னு சொல்லி பெருசா வரைச்சு கொள்றோம். ஆனால் டவுன்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்துல இருக்கிற எங்கட கிராமத்துக்குள்ள அப்படியே ஒரு விஷயம் இருக்குன்றதால நாங்களே கண்டுகொள்றது. நாங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு போட்டு நாங்கள் அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் புறத்தியாண்டில மட்டும் வெளிநாட்டுக்காரண்டில மட்டும் அதை பெருசா கொண்டு கொண்டாடி போட்டு எங்கட ஊரை ஒதுக்குப்புறம்னு சொல்லி அங்க வந்து குப்பையை கொண்டு போறோம், ஒதுக்குப்புறம் வழியான்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்ன்றதுதான் இப்ப இருக்க கேள்வி. உங்களுக்கு அந்த ஊர் தெரியலைன்றதுக்காண்டி அதை ஒதுக்குப்புறம்னு சொல்லி அந்த ஊர் இல்லாத இன்னொரு ஆள் சொல்றத வந்து என்ன விதத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதான் எங்களுக்கு விளங்க. அதை விட அந்த ஊருண்டு நாங்களா தீர்மானம் எடுத்து ஒதுக்குப்புறமா இருக்கல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சண்டை காரணத்தினால வந்து தொடர்ச்சியா அந்த பிரதேசத்துல நாங்கள் இருக்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு கூட நாங்கள் விட்டு போட்டு வேறு இடங்கள்ல போயிருக்காம தொடர்ச்சியாக அதுக்கு திருப்பி வரணும்னு சொல்லி சண்டை பிடிச்சு அதுக்கான போராட்டங்கள் எடுத்து பல பேரோட கதைச்சு மண்டாடி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்ப எங்களுடைய வாழ்க்கையை திருப்பி அமைச்சு கொண்டு வரக்குள்ள திருப்பவும் அது ஒதுக்குப்புறம்னு சொல்லி வச்சு கொண்டிருக்கிறது தான் எந்த அளவுக்கு சரியான முறை என்று சொல்லி எனக்கு விளங்கல. அதுக்கு மேல நான் பார்க்க விரும்புற என்ன விஷயம்னு சொல்லி சொன்னார், இப்ப டவுன்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்துக்குள்ள இவ்வளவு வளங்கள் பாதை விதிகளோட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு அந்த இடத்தை சுற்றாடலையும் பேணி பாதுகாத்து கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு பொருத்தமான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய, வருமானத்தை பெற்று தரக்கூடிய, வேலைவாய்ப்பு பெற்று தரக்கூடிய எந்த விதமான செயற்திட்டங்களையும் முன்னெடுக்கிறதுக்கு ஆற்ற கண்ணிலையும் எங்களோட ஒதுக்குப்புறமான கிராமம் படையில. ஆனால் குப்பை போடுறதுக்கு மட்டும் அவங்களோட முதல் தெரிவாக வந்து எங்களை கிராமம் தான் கண்ணில் பட்டிருக்கு. அப்ப இது வந்து நாங்க ஊர்ல சொல்ற மாதிரி ஓர வஞ்சனையா எங்களை கிராமத்தை ஒதுக்கித்தான் வச்சிருக்க வேணாம், எங்களை கிராமத்துக்கு ஒண்ணும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றன்றது வந்து அப்படி ஒரு பார்வையில பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. எங்களை கிராமத்துக்கு இல்லாத வழியாகலான்னு சொல்லி அரசியல் செய்யறதுக்காக, அவங்க அரசியலுக்காக எல்லாரையும் சொல்லி அரசியல் செய்யறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலையா கிடக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நிறைய பேர் மற்ற ஊர்ல மாதிரியே எங்களுடைய கிராமத்துல இருந்து விலக்கிட்டு வேறு நாடுகளில் போய் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறாங்க. ஆனால் அதோட போய் அவங்க எங்களை ஊருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அறத்தறிஞ்சு போட்டு இருக்கே இல்லை. இப்ப வந்து நிறைய பேர் திருப்பி இங்க வந்து காணிகளை ஏற்கனவே இருந்தாங்க, தோட்டந்துறவுகளை அடைச்சு வேலியை போட்டு அதுக்குள்ள சில வேற வழியில கொண்டு வரதுக்கான முயற்சியில கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற சில சனத்துக்கே வந்து வேலையை கொடுத்து, தோட்டத்துல வேலை செய்யறது கொடுத்து, வயல்ல வேலை செய்யறது கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை விட நிறைய பேர் ஏக்கர் கணக்கில் காணிகளை வாங்கி புதுசா தெரியல நட்டு தண்ணியில விட்டு துறவு வட்டி அப்படி இப்படின்னு சொல்லி தங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டு போறாங்க. இன்னொரு பக்கத்தால கோடிக்கணக்கில் காசுகளுக்கு வந்து இப்பதான் கொஞ்சமாக சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி அந்த அபிவிருத்தி செய்தால் வந்து காசு வரும். அந்த காசு மூலமா அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வோம். ஏன்னா எங்களுக்கு அரசு நிறுவனங்கள் வந்து எந்த விதமான அபிவிருத்தியை முன்னெடுக்காத சந்தர்ப்பத்துல வந்து எங்களோட மக்களே நாங்களாகவே வந்து எங்களுடைய புலம்பெயர் மக்கள் தங்களுடைய காசுகளையும் போட்டு இங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து சில அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் மேலே ஏறி கொண்டு வரைக்குள்ள அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் அதை வந்து நீங்கள் ஒதுக்கப்பட்ட பிரதேசம் சொல்லி அறிவிச்சு போட்டு ஒதுக்குப்புறம்னு சொல்லி ஒரு பேரை போட்டுட்டு அதுக்குள்ள வந்து குப்பையும் கொண்டு கொட்டி விட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் பிறகு எங்களிடம் நீங்களும் செய்ய மாட்டீங்க, நாங்கள் செய்து கொண்டு வர்றதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு போறது என்ன ஆட்சி முறை, என்ன மக்களுக்கான அரசாங்கம், என்ன மக்களுக்கான பிரதிநிதிகள் வந்து ஒரு பிரச்சனையாக கிடைக்குது. அன்றைக்கு அங்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கு எங்களை கிராமத்துக்கு எடுத்துட்டாங்க. இன்றைக்கு இதே இது இங்கே பெருசா வருமானு சொன்னால் தானே கூட கிராமத்துக்கு வருவாங்க. அப்ப நீங்கள் இன்றைக்கு வந்து இது எங்களை கிராமம் இல்லை தானே, இன்றைக்கு எந்த பிரச்சனை இல்லை தானே, இது அடியால தானே, ஒதுக்குப்புறம் தானே என்று சொல்லி போட்டு இன்றைக்கு நீங்கள் உண்மையா இதுல வரக்கூடிய சனத்துக்கான வாழ்வாதார பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, வாழ்க்கை அதாவது சுகாத்தியம் சம்பந்தமான பிரச்சனை, சுற்றால் சம்பந்தமான பிரச்சனை அதை புறக்கணிச்சு போட்டு எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல நடக்குது, எனக்கு சம்பந்தம் இல்லாத கிராமத்துல நடக்குதுன்னு சொல்லி கூட நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இதுவுமே உங்களுக்கு கூட கிராமம் தேசிய படைகள் தான் இன்றைக்கு நாங்களே உங்களுக்கு பேரும் இதுல வந்து மாங்கன்னு சொல்லி கத்தி கொண்டு இருக்கிற மனுஷன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ரெண்டு கரைகளையும் வயல்கள், அது விவசாய நாளில் வந்து பச்சை பசைகள் இருக்கும், அதுக்கு நிற்கிற பறவைகள் அதுகள் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த குப்பையை கொண்டு போய் போட்டு அதுக்குள்ள பிறகு இதை வந்து இடிக்க போறாங்களா, அதை செய்ய போறாங்களா, இது செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இப்போ செய்து போய்க்கலாம். அங்கே இருக்கின்ற அந்த சூழல் கட்டமைப்பு வந்து இயற்கை கட்டமைப்பு அது வந்து பிழைச்சி போச்சுன்னு சொல்லி சொன்னால்
பிறகு அந்த பறவைகள் ஒன்றும் வராது. உங்களுக்கு தெரியும், அந்த அந்த சமுதாயத்தில் அந்த சூழலில் இருக்கின்ற ஒரு சின்ன விஷயம் குழப்பு படைக்கல, அது வந்து ஒட்டுமொத்த அந்த இயற்கை தானாகவே உருவாக்கி வச்சுக்கிற அந்த கட்டமைப்பை வந்து குழப்பம். இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் பீச்சுக்கு போகணும், பண்ணைக்கு போகணும்னு சொன்னால் பண்ணையில் கொண்டு போய் அந்த மருத்துவ கலைகளை கொட்டுறான்னு சொல்லி இப்போ அந்த சிறைச்சாலைக்கு போகிற ரோட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது. அதை அகற்றின பிறகு கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த மருந்து நஞ்சு மாற்றம் அடிச்சு கொண்டு இருக்குது மூக்குக்குள்ள. பிறகு பண்ணை பக்கம் போனீங்கன்னா அதில் 2-3 பெஞ்சுகளை போட்டு வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து ஒழுங்காக ஒரு வாகனத்தை நிப்பாட்டி வச்சு இதுக்கு பொழுதுபோக்கு இல்லை. இப்போ இவ்வளவு வாழ்க்கை அழுத்தத்துக்குள்ள மத்தியில சனங்கள் வந்து ஏதாவது செய்யறதுக்கு, ஏதாவது ஒரு தங்களை பொழுதுபோக்குறதுக்கு, ஒரு நிம்மதியாக உலாவை போட்டு வாரத்துக்கு ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்துக்குள்ள குறிப்பாக யாழ் நகர வேண்டிய பகுதியில் வந்து எதுவுமே இல்லைன்றதை விட அந்த இருக்கிற இடங்களை சரியா அடையாளம் கண்டு அது அதுக்கேற்ற விதமாக மேம்படுத்துறது அதான் உண்மை. இப்போ நீங்க கிழக்கரியாலுக்கு வந்தீங்கன்னா கிழக்கரியால கடலை போய் பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படியே வெள்ளையா அப்படியே ஒரு அழகான ஒரு பீச். அந்த பீச்சுக்குள்ள இருக்கிற ஒரு கொஞ்சம் இடத்தையும் வந்து அதுக்கு பக்கத்துல மிக அருகாமையில ஒன்று வந்து இந்த இதை கொட்டி விட்டு போட்டு, அப்ப ஒரு ஊர்ல இருக்கிற ஒருத்தன் காசு செலவழிக்காம குடும்பத்தோட அது கொஞ்சம் காசு செலவழிப்போட வந்து ஒரு நிம்மதியா குடும்பத்தோட வந்து ஓய்வா இருந்துட்டு போகக்கூடிய இருக்கின்ற மிகச் சொற்பமான இடங்கள் அந்த ஒரு இடம். அதையும் குப்பையை கொட்டி சீரழிச்சு போட்டு நாங்கள் குப்பை பிரச்சனைக்கு தீர்விடம்னு சொல்லி ஒரு 5 பேர் கூடி அரசியல் காரணங்களுக்காக அறிக்கை விட்டு போட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளேயே நாங்கள் இருக்க வேணும், எங்களோட அம்மா அப்பா மேல இருந்த மாதிரி, எங்களோட பாட்டன் கூட்டம் இருந்த மாதிரி எங்களோட பிள்ளைகள் இருக்க வேணும், எங்களோட பிள்ளையோட பிள்ளைகள் இருக்க வேணும். அதுக்கு வந்து தூர நோக்கோட அறகுறைய அவசரமா தங்களுடைய சுயலாபங்களுக்காக செய்யாமல் அந்த இடத்தை என்ன விதமாக கட்டமைக்க வேணும்ன்றதை வந்து அரசு நிறுவனங்களும் சம்பந்தப்பட்டார்களும் பார்க்க வேணும். அதை விட்டு போட்டு தயவு செய்து எங்களை கிராமத்து பக்கம் வராதீங்கோ, இந்த குப்பையை கொட்டுறோம்னு சொல்லி எங்களோட சேர்ந்து எங்களோட நின்று எங்களுடைய அபிவிருத்தி திட்டம் நாங்கள் எங்களை கிராமத்தை முன்னோக்கி கொண்டு போறதுக்காக சின்ன கஷ்டப்பட்டு செய்து கொண்டு வர முயற்சிகளுக்கு தோல் நின்று உதவி செய்யறதா மட்டும் எங்களை கிராமத்துக்கு வாங்க, தோலை கையப்போடு கூட்டிக்கொண்டு போவோம். குப்பை போடுறதுக்குன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுடைய கிராமத்தை மட்டும் இல்லை, எங்களுடைய தமிழ் சமூகத்தையும் எங்களுடைய மாவட்டத்தையும் எங்களுடைய சுற்றுலாவையும் அளிக்கிற ஒரு முயற்சியாக இருக்கும் என்று அதுக்கு நீங்க துணை போறீங்கன்றதை வந்து அதுக்கு துணை போற நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அடையாளப்படுத்தாமல் எங்களுடைய கிராம மக்கள் இதுல நொறுங்கி போகிறது இல்லை.